ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இந்த நாளில் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கவனிக்க என்னோடு கூட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் கடிதம் 2ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி, பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை அவர்கள் காண வேண்டும், நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் நற்கிரியைகளை அவர்கள் காண வேண்டும், நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் கிறிஸ்தவர்களை பலவிதமான வார்த்தைகளினால் அவதூறு பரப்புகிறார்கள். அவதூறு என்ன? கிறிஸ்தவர்கள் மீது பலரும் பரப்புகிற அவதூறு அந்த நாட்களில் என்ன? இவர்கள் ஒரு தனி தவறான கும்பல். இவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக, நம்முடைய மதத்துக்கு விரோதமாக, நம்முடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள். இவர்கள் ஒரு விதமான தீவிரவாதிகள். இந்த கும்பலை ஆரம்பத்திலேயே ஒழித்து கட்ட வேண்டும் என்று கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறார்கள். இவர்கள் தவறான கொள்கை உள்ள ஒரு கும்பல். ராஜாவுக்கு விரோதமாய், அரசாங்கத்துக்கு விரோதமாய், மக்களுக்கு விரோதமாய், மதத்துக்கு விரோதமாய், நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் என்று பேசுகிறார்கள். அது மட்டுமா பேசுகிறார்கள்? இவர்கள் ரகசியமாக நரபலி செலுத்தி அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களே உண்கிறார்கள். மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறார்கள். அதை ஐக்கிய பந்தி என்று அவர்கள் அழைக்கிறார்கள் என்று கிறிஸ்தவர்கள் மீது இன்னொரு அவதூறு பரப்பப்பட்டது அந்த நாட்களில். இன்னொரு விதம், அவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், கற்பு குலைந்தவர்கள், இம்மாரல் பீப்புள். இவர்கள் ஒருவரை ஒருவர் பாதங்களை கழுவுகிறார்கள். இவர்கள் அவங்க நடவடிக்கைகள்லாம் விமர்சனம் செய்யப்படுகிறது. ஆக வெளியில் இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களை தவறாக அவர்கள் பேசுகிறார்கள், அக்கிரமக்காரர் என்று பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு விதங்களிலே பேசுகிறார்கள். மட்டுமல்ல, இவர்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். ராஜாவை கும்பிடுறதில்லை, அல்லது நமக்கு ஒரு பொதுவான ஒரு தேசிய விழா இருக்குது, பண்டிகை இருக்குது அப்படின்னா அதில் கலந்துக்கிட மாட்டேங்கிறாங்க. இவங்க சரியில்லாதவங்க. பலவிதமான வதந்திகள் இவர்கள் மீது பரப்பப்படுகிறது. பல ரூமர்ஸ் இவர்கள் மீது கொண்டு வரப்படுகிறது. ஆகவே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். 13. ஏன் இதை சொல்கிறாரு? உங்கள் மேலே பலவிதமான விமர்சனங்கள் வைக்கிறார்கள். நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள், நீங்கள் ஒழுங்கற்றவர்கள், நீங்கள் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒத்துப்போகாதவர்கள் என்றெல்லாம் பல்வேறு விதங்களிலே உங்களை குறித்து பல வதந்திகள் பரப்பப்படுகிறது. நீங்கள் அக்கிரமக்காரர் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி பேசப்படுகிற விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் பேசுகிறவர்களே உங்கள் நற்கிரியைகளை கண்டு
அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த நல்நடக்கையை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் 14வது வசனம் 1வது அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். நீங்கள் நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 17 அதை கவனித்து பாருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகள்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இதை எழுதுகிறார். அப்போது நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், தேவனுக்கு ஏற்ற விதமான ஒரு நடக்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு விதமான ஒரு நடக்கை. 2 விஷயமும் சொல்லியிருக்குல்ல, நற்கிரியைகள், நல்நடத்தை. நற்கிரியைகளை காண வேண்டும், நல்நடத்தை உள்ளவர்களாய் நீங்கள் நடக்க வேண்டும். யுவர் பிஹேவியர், நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஒரு குட் டீட்ஸ், குட் ஒர்க்ஸ், அதுவும் ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த நல் எக்ஸலண்ட் ஒர்க் ஆர் பிஹேவியர், எக்ஸலண்ட், நல், காலோஸ், KALOS என்ற ஒரு கிரேக்க வார்த்தை இந்த நல் என்ற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல், காலோஸ், நற்கிரியை, நற்கிரியை, நல்ல. நல்ல என்பதற்கு கிரேக்க மொழியில் காலோஸ், KALOS அப்படின்னா என்ன? பாராட்டப்படத்தக்க, போற்றத்தக்க, நற்பண்புள்ள, நேர்மையான, அழகான, கம்பீரமான, இந்த அர்த்தங்களெல்லாம் அதற்கு வருகிறது. நல்நடக்கை உள்ளவர்களாய் நற்கிரியை உள்ளவர்கள் செய்தல், நற்கிரியை, நல்ல. அப்படியான உங்கள் செயல்கள் எப்படி இருக்கணும்? அது நல்ல செயல்களாக இருக்கணும். உங்கள் நடத்தை எப்படி இருக்கணும்? அது நல்நடத்தையாக இருக்கணும். 2 எப்படி இருக்கணும்? நல்நடத்தையும் நற்கிரியையும் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஒன்றோட ஒன்று சேர்ந்து போகணும். நற்கிரியை செய்துட்டு நல்நடத்தை இல்லாமல் போயிடக்கூடாது. நல்நடத்தை இருந்து நற்கிரியை செய்யாமல் போக மாட்டாங்க பொதுவாக. ஆனால் பல நேரங்களில் நற்கிரியை செய்வாங்க, நல்நடத்தை உள்ளவர்களாய் காணப்பட மாட்டார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியை, உங்கள் நல்நடத்தை 2க்கும் இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது. அது ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கக்கூடாது. 2 ஒன்று போல் இருக்கணும். அதனால் நற்கிரியை, நற்செயல், காலோஸ், 2ம் அழகாக இருக்கணும், 2ம் போற்றத்தக்கதாக இருக்கணும், 2ம் கம்பீரமாக இருக்கணும், 2ம் நற்பண்புள்ளதாக இருக்கணும், பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு விதமாக சொன்னால், நீங்கள் நல்நடக்கை உள்ளவர்களாக இருந்தால்தான், நீங்கள் நல்ல பிஹேவியர் உங்களுக்கு இருந்தால் தான் உங்கள் செயலும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மாற்றம் முதலாவது உங்களுக்குள்ளே வந்திருக்கணும்.
நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து அவருடைய வழியை பின்பற்றி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவதனால் நாளுக்கு நாள் உங்களுடைய இருதயங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உங்களுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற இந்த புதுமைகள், இயேசுவின் சாயலில் நீங்கள் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுவது நடந்து கொண்டே இருக்கும்போது வெளியில் உள்ள உங்களுடைய செயல்கள், நற்கிரியைகள், அதுவும் எல்லாருக்கும் பிரியமானதாக இருக்கும். மனுஷர் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். ஆண்டவர் பிரியப்படுற அளவுக்கு இருக்கும். மனுஷரும் பிரியப்படுற மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும், போற்றப்படத்தக்கதாக இருக்கும். ரெண்டும் ஒத்து போகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அகதோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. அகதோஸ் அது அகதோஸ் அதுவும் நல்லது தான். உள்ளான நன்மை, நல்லது. எப்படி இதை விளக்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 2-3 வசனங்களை நம்ம கவனித்தோம்னா இந்த காலோஸ், அகதோஸ் ரெண்டும் ஒரே வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதை கொஞ்சம் கவனித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியும். 1 தீமோத்தேயுவில் 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 10, ஒரே இந்த காலோஸ் அகதோஸ் ரெண்டும் ஒரே வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 1 தீமோத்தேயு 5:10, பிள்ளைகளை வளர்த்து, நல்லா கவனிங்க, அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, நற்கிரியைகளை கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நற்கிரியைகளாம். பிள்ளைகளை வளர்த்து, எப்படி வளர்க்குறது? சோறு கொடுத்து, குளிப்பாட்டி, சட்டையை போட்டு விட்டு, தலையை சீவி, காலில் செருப்பு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வந்த உடனே ஏதாவது கொடுத்து நல்லா தூங்க வச்சு, இது வழக்கமாக செய்வோம் இல்லை? இதை வளர்க்குறது, இதை பற்றி சொல்லலை. இது எல்லாரும் செஞ்சுருவோம். இதெல்லாம் வளர்க்குறது. தேவனுக்கு பிரியமான பக்தியிலையும் பயத்திலையும் பிள்ளைகளை வளர்ப்பது, தேவ பக்தியுள்ள பிள்ளைகளை உருவாக்குவது இல்லையா? மல்கியாவில் எழுதியிருக்குது, ஆண்டவர் ஒருவனை அல்லவோ படைத்தார், அதான் ஆவி அவருக்குள் நிறைவாக இருந்துச்சே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? அவர் ஏன் படைச்சாராம்? தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காகவே. தேவனுடைய பயத்தில் பக்தியில் பிள்ளைகள் வளர்ந்தால் தான் இந்த பூமி தேவனை அறிகின்ற அறிவில் நிரம்பும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். பூமி தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னா என்ன நிரப்புறது? எப்படி நிரப்புறது? தேவ மகிமையினால் நிரப்புவது. சும்மா பிள்ளைகளை பெற்று விட்டு குட்டி போட்டு எல்லாம் வளர்கிறத சொல்லலை, பாப்புலேஷனை பெருக்கிறதுக்கு சொல்லலை. ஆண்டவருடைய நல்ல நோக்கம் திருமணத்தில் இதுதானா இருந்துச்சு. மனிதன் பாவம் செய்கிறதுக்கு முன்னமே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. பாவம் செய்கிறதுக்கு முன்னமே, மனுஷன் பாவத்தில் விழுறதுக்கு முன்னமே திருமணம் தேவனால் திட்டமிடப்பட்டு தேவனால் அது நடத்தி வைக்கப்பட்டது. அந்த திருமணத்தை அவரே நடத்தி வைத்த பிறகு திருமணத்தை அவரே ஆசீர்வதித்தார். கணவனையும் மனைவியையும் ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதனால் நிரப்பணும்னு சொல்கிறாரு? அவருடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும். அவர்கள் தேவ மகிமையினால் நிறைந்திருந்தார்கள். பாவத்துக்கு முன்னாடி, பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர்கள் பாவம் செய்த போது தேவ மகிமை அற்றவர்களானார்கள். ஆக பிள்ளைகளை வளர்க்கிறது என்று வேதம் சொல்லும்போது
ஏதோ நம்ம எல்லாரும் செய்கிற கடமையை செய்கிறதல்ல. அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும், இல்லை வளர்க்கணும் நடத்தவும் செய்யணும். இந்த ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எப்படி வளர்த்துவது, எப்படி நடத்துவது, இந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு மனோபாவும் அவருடைய மனைவியும் அழகாக சொல்லி தந்தாங்க. அந்த பிள்ளைய அழகாக வளர்த்துனாங்க, நல்லா நடத்தினாங்க. அவன் வாலிப வயதாகும் போது, அவனுக்கு வயசு கிட்டத்தட்ட 20 ஆகும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை ஏவ துவங்கினார். அப்படின்னா என்ன? அவர் வச்சிருந்த அந்த பெரிய தரிசன திட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த திட்டத்துக்கு நேராக அவனை இயக்க ஆரம்பித்தார். அப்போ அவன் எழுந்து பெலிஸ்தருக்கு நேராக போகிறான். 40 வருஷம் அடிமையாக இருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். 40 வருஷம் நீண்ட இந்த 40 வருஷ அடிமைத்தனத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க விடுதலைக்காக. மனோவாவும் மனைவியும் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு விடுதலையை கொடுங்க. ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் அவர்களையே அந்த ஜெபத்திற்கு பதிலாக மாறுபடி ஆண்டவர் திட்டம் வகுத்தார். எதிர்பார்க்கவே இல்லை. உபவாசித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தேசத்தினுடைய விடுதலைக்காக. ஆண்டவர் கொடுத்தார், உங்களிலிருந்து ஒரு பையனை நான் கொடுக்குறேன், அவனை உருவாக்கு, அவன் விடுவிப்பான்னு சொல்கிறார். 40 ஆண்டு கால நீண்ட கால இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவர் இந்த வாலிபனை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஏவ துவங்கினார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன, ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் போன வழியில் அவனுக்கு பிசாசு விரித்த வலையில் அவன் சிக்க ஆரம்பித்தான். அவன் போன இடத்துல அவன் கண்கள் திசை திரும்பியது. மிகப்பெரிய சோகங்கள் அவனுடைய வாழ்க்கையில் தொடர ஆரம்பித்தது. 20 ஆண்டு காலம் அவனுடைய வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையாகவே இருக்கிறது. அநேக பெண்களை அவன் சந்தித்தான். அவன் சந்தித்த பெண்கள் அத்தனை பேரும் அவனை ஏமாற்றினார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும்தான் நல்லவளாக இருந்தாள், அது அவனுடைய சொந்த தாய். மற்ற அத்தனை பெண்களும், அவன் சந்தித்த அத்தனை பெண்களும் அவனை வஞ்சித்தார்கள், ஏமாற்றினார்கள். இறுதியாக அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு, அவனுடைய தலைமுடி சிரைக்கப்பட்டு, சங்கிலிகளினால் கட்டப்பட்டு எதிரிகளுக்கு மாவரைத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு வேடிக்கை பொருளாக பிசாசின் கையிலே மாற்றப்பட்டான். இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இவனை சரியாக தான் நடத்தினாங்க. எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்த்த வேண்டும் என்று கேட்டு கேட்டு ஆண்டவரிடத்திலே வளர்த்தினார்கள். அவருடைய 20 வயது பக்குவம் அடையும் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை பின்னதாக மிகப்பெரிய சோகத்தில் முடிகிறதை நம்ம கவனிக்கிறோம். ஆக பிள்ளைகளை வளர்த்து 10வது வசனத்தில், அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து, தேவனுக்கு பிரியமாக வளர்த்து, அந்நியரை உபசரித்து, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து, சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து, சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து. அந்த இடத்துல இந்த நற்கிரியைகள் வந்து பாருங்க, இந்த இடத்துல அகதோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து, இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து திரும்ப இந்த இடத்துல காலோஸ் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 வார்த்தையும், இந்த காலோஸ் அகதோஸ் என்ற 2 வார்த்தையும் ஒரே வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நற்கிரியைகளை குறித்து நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து, இது குணத்திலிருந்து உருவாகுவது.
நற்கிரியைகள் உள்ளுக்குள்ள அதை ஜாக்கிரதையாய் நடப்பிக்கிறவள். நற்கிரியைகளை ஜாக்கிரதையாய் நடப்பித்து, அடுத்த வார்த்தை நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெறுவது. நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெறுவது, அதாவது ஒன்று உள்ளுக்குள்ள, இன்னும் ஒன்று வெளியில. காலோஸ் வெளியில, எக்ஸ்டீரியர் எக்ஸ்டர்னல், அகதோஸ் இன்டர்னல், இது உள்ளுக்குள்ள. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நீங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் வெளியில நீங்க என்ன செய்றீங்கிறதுனுடைய தரம் அமைய போகுது. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டோ பரிசோ கொடுக்க போகிறார். பலரும் இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நற்கிரியைகளை செய்கிறாங்க. நிறைய ஹாஸ்டல்கள் நடத்துகிறாங்க. நிறைய பேர் உதவி செய்யக்கூடிய செய்கிறாங்க. சாப்பாடு நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்குறாங்க. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்குறாங்க. சமூக பணி நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் எதுக்கு செய்கிறாங்க? இதை செய்கிறாங்களே, அவங்களுக்குள்ள இருந்து உந்தி தள்ளக்கூடிய சக்தி எது? இவங்களை உள்ளுக்குள்ள இருந்து இப்படி செய்ய வைக்கக்கூடிய சக்தி எது அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, என்ன சக்தி உள்ளுக்குள்ள இருந்து செய்ய வைக்கிறது எது? அவர்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் செய்கிறார். கேமராவுக்கு முன்னாடி அவங்க இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. விளம்பர நோக்கங்கள் அதில் முழுவதும் இருக்குது. அவங்க கவனம் எல்லாமே தங்கள் மேலேயே அவர்கள் செலுத்த வைக்கிறார்கள். தங்கள் மேலேயே கவனம் செலுத்தப்படுகிறது. அப்போ இவ்வளவும் செஞ்சிருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு விருது கொடுப்பாங்க, பாராட்டு கொடுப்பாங்க, தன்னலமற்ற சேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய மதிப்பு, கனம், புகழ், மகிமை எல்லாமே அவர்களே எடுத்துக்கொள்வார்கள். இப்படி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினால் நடப்பது அல்ல. இது தேவனுடைய அன்பிலிருந்து ஏவப்பட்டது அல்ல. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆகவே நாங்கள் செய்கிறோம். இது எங்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதல்ல. நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும். மரம் கெட்டதானா கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். இந்த மரம் நல்லதாகிறதுக்கு யார் வேணும்? நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் போய் அவரோட ஒட்டி கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நானே மெய்யான திராட்சை செடி, உயர்தரமான ருசிகரமான திராட்சை செடி நான் தான். என்கிட்ட வந்து நீ கொடியா ஒட்டிக்கிட்டலன்னா நீ நல்ல கனி கொடுக்க முடியாது. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி நற்கிரியைகள் அவர் மூலமாய், நம்ம நற்கிரியைகள் செய்வதற்காக நம்மை தேவன் ரட்சித்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்ததினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டது நாம் செய்த நற்கிரியைகளினால் அல்ல. நீங்கள் அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, இப்படி பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, தான தர்மம் பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, உதவி செஞ்சீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்க, சோறு கொடுத்தீங்க, அதனால் உங்கள் மேலே ஆண்டவர் கிருபை வச்சு உங்களை ரட்சித்தார். அப்படி கிடையாது. நம்முடைய நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய ரட்சிப்பு தேவ கிருபையினால் வந்தது. ஒருவரும் இதில் பெருமை பாராட்ட முடியாதபடி இது மனுஷனால் உண்டானது அல்ல. இது தேவனால் கிடைத்த ஈவு, ரட்சிப்பு. ஆனால் எதுக்காக நாம் ரட்சிக்கப்பட்டோம்? நற்கிரியைகளை செய்வதற்காக. எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு
நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆக இதை கவனிக்கணும். தீத்துவில் திரும்ப திரும்ப அவர் எழுதுகிறாரு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள், நற்கிரியை செய்யுங்கள், அதை செய்கிறதுக்கு மறவாதீங்க. அப்போது நற்கிரியைகள் செய்வதன் மூலம் செய்வது மற்றவங்க பார்ப்பாங்க. அதில் என்ன இருக்கணுமா, அந்த நற்கிரியைகள் அது நேர்மையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும், அது ஒழுக்கமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், கவர்ச்சிகரமாக இருக்கணும், எல்லாம் இருக்குது. இந்த மற்றவங்க நற்கிரியைகள் செய்கிறதுக்கும் இயேசு இல்லாதவங்க நற்கிரியைகள் செய்கிறதுக்கும் இயேசுவோடு கூட ஜீவிக்கிறவர்கள் நற்கிரியை செய்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? இயேசு கிறிஸ்து இல்லாதவங்க நற்கிரியைகளை தங்கள் மீது கவனம் செலுத்துவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்களுக்கு வேற ஒன்றும் நோக்கம் கிடையாது. ஆகவே அவர்கள் மீதே கவனம் போய்கிடுக்கிறது. ஆனால் நாம் செய்கிறது நமக்காக அல்ல, நம் மீது கவனத்தை செலுத்துவதற்காக அல்ல, தேவன் மீது கவனம் செலுத்துவதற்காக, தேவனை அவர்கள் பார்ப்பதற்காக, அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும், நம்முடைய நற்கிரியைகள்னால கவர்ச்சிக்கப்பட வேண்டும், வசீகரிக்கப்பட வேண்டும். யாருடைய பக்கமா? ஏன் பக்கமா இல்லை, இயேசுவை சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி ஒரு நாள் தேவன் அவர்களை சந்திப்பார். ஆண்டவருடைய சந்திப்பு ரெண்டு விதமாக இருக்கலாம் இல்லையா? ஒன்று ரட்சிப்பதற்காக அல்லது நியாயம் விசாரிப்பதற்காக. ரெண்டு விதமாக ஆண்டவர் சந்திக்கலாம். விசாரணைக்காகவும் அவர் சந்திக்கலாம், ரட்சிப்புக்கும் அவர் சந்திக்கலாம். சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய நற்கிரியைகள் தேவனிடமாய் அவர்களை ஈர்க்க வேண்டும், வசீகரிக்க வேண்டும், கவர்ச்சிக்க வேண்டும். ஆக அது அழகாக தோன்ற வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும், அது அன்பாக இருக்க வேண்டும், அது உண்மை இருக்க வேண்டும், அதில் நீதி இருக்க வேண்டும், அதில் ஒழுக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நற்கிரியைகளிலேயும் இவைகளெல்லாம் வெளிப்பட வேண்டும். அதுதான் அழகு, அதுதான் கவர்ச்சி. தேவன் மேலேயே அந்த கவனங்கள் அத்தனையும் போக வேண்டும், நம்மீது அல்ல. ஆக நாம் ஒருபோதும் என்னை பார், நான் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கேன், எவ்வளோ பெருசாக செஞ்சுருக்கேன், எவ்வளவு நல்லா செஞ்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அல்ல. இது தேவன் பேரில் உள்ள அன்பினால், தேவன் தம்முடைய அன்பினால் நம்மை நெருக்கி ஏவினதினால் செய்தது. இப்போ கிரகாம் ஸ்டெயின் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். ஆனால் OM அப்படிங்கிற ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் என்ற ஸ்தாபனத்தின் மூலமாக ஊழியம் செய்வதற்கு இந்தியாவுக்கு வந்தவர். அப்புறம் அவர் பார்த்தாரு, ஒரிசாவில் நிறைய பேருக்கு குஷ்டரோகிகளாக இருக்காங்க. ஒரு பகுதியில், அந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய பேர் தொழுநோயாளிகள், விசாரிப்பதற்கு வழியே இல்லை, இது ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி சமூகம் கருதுறது. அவங்களுடைய சதையெல்லாம் இத்து 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 விழுது. விசாரிக்க யாரும் இல்லை, மருந்து போடுறதுக்கு ஆள் இல்லை, மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க, பார்க்குறதுக்கு கொடுமையாக இருக்குது. மூக்கெல்லாம் எப்படியோ போய் உள்ளே போய் இல்லாமல் போச்சு. வாயை காணும், ஒரு பக்கம் உதடு, முகமெல்லாம் புள்ளி புள்ளியாக குழி குழியாக கிடக்குது. இந்த மாதிரி ஜனங்களை நேசிக்கிறது யார்? இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆக போகுது? அதுகளும் பரம்பரை தொழுநோயாளிகளாக மாறுறாங்களே. தேவனுடைய அன்பினால் நெருக்கி ஏவப்பட்டவர் இந்த தொழுநோயாளிகளுக்கு போய் வைத்தியம் பார்த்தாரு. அவங்களுடைய இந்த தொழுநோயாளி இவன் ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி அருவருக்காமல் அவனை போய் தொட்டு தொடச்சி கழுவி அவனுக்கு புண்ணுக்கு மருந்து போட்டு அவனுக்கு திரும்ப திரும்ப அதான் இத்து போன சதையாச்சு. காயுமாது
புண்ணு ஆறுமா? பாடு ரொம்ப. எத்தனை தடவை அறுத்து செதுக்கி என்னென்ன பண்ணால் அந்த இத்து போன சதை திரும்ப உயிரோட்டம் பிடிக்கும், இரத்த ஓட்டம் கூடும். என்னென்னமோ செஞ்சார். அது அவருடைய வேலையாக மாறிடுச்சு. அநேகம் பேரை ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். இந்த குஷ்டரோகிகளுடைய கூடாரத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு இதுபோல் குஷ்டரோகம் வரக்கூடாதுன்னு சொல்லி தனியாக பிரித்து அவங்களுக்கு சாப்பாடு, ஹாஸ்டல், தங்குவதற்கான வசதி, படிப்பு எல்லா உதவியும் செய்தார். இது தன் மேலே கவனத்தை திசை திருப்புறதுக்கு அல்ல, தேவனுடைய அன்பினால் நெருக்கி ஏவப்பட்ட ஒரு மனுஷன் செய்த செயல். ஆர்மீனிய தேசத்தை சேர்ந்த ஒரு அம்மா தெரசா அம்மையார் இந்தியாவுக்கு வந்தாங்க. அங்கே பார்த்தா கொல்கத்தாவில் இந்தியாவினுடைய முந்திய தலைநகரம் கொல்கத்தா தான். டெல்லி தலைநகராக மாறுறதுக்கு முந்தி கல்கத்தா தான் தலைநகர். அந்த தலைநகரில் வந்து பார்த்தபோது அங்கே உள்ள பெண்களுடைய அவல நிலைகளை அந்த அம்மா பார்த்து தாங்கவே முடியலை. தன்னுடைய சுகபோக வாழ்க்கையை மறந்துட்டாங்க. கல்யாணமெல்லாம் பண்ணலை, இவங்களுக்கு சேவை செய்வதையே நினச்சிக்கிட்டாங்க. அங்கே எடுக்கிற பிச்சை எடுக்கிற பிள்ளைகள், அங்கே பிச்சைக்காரர்களாக அலைய விடப்பட்ட பெண்கள், வேசிகளாக திரியப்பட்ட நிறைய பெண்கள், இவங்களையெல்லாம் ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரையும் அவங்க ஆதரித்தாங்க. எல்லா தரப்பு மக்களையும், குஷ்டரோகிகளையும் அணைச்சிக்கிட்டாங்க. மிகப்பெரிய சேவையை செஞ்சாங்க. ஒரு நாள் போய் தன்னுடைய கையை ஏதாவது கொடுங்க ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லி இப்படி கையை நீட்டின போது ஒருத்தன் துப்பிட்டாங்க அவங்க கையில். அதை அவங்க உடனே தொடச்சிட்டு, நீங்கள் இப்போ கொடுத்தது எனக்கு, ஆனால் வேறு எதையாவது கொடுங்க எனக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டாங்க. இதெல்லாம் ஏன் செய்தாங்க? இப்படி நற்கிரியைகள். ஒரு நாள் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போன இடத்துல எவ்வளவோ பேர் பிஸ்கட்டு, மிக்சர் இதையெல்லாம் மிச்சம் வச்சு அப்படி தட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த தெரேசா அம்மையார் அதையெல்லாம் எடுத்து சேகரித்து அதெல்லாம் வச்சு சொன்னாங்க, எவ்வளோ பேர் இது கிடைக்காம ரொம்ப ஆசையோடு இருக்காங்க, அவங்களுக்கு இதை நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து வந்தவங்க நம்ம நாட்டு மக்களை இவ்வளவு நேசிக்கணும்னு என்ன இருந்துச்சு? இந்த நற்கிரியைகள் எவ்வளவு அழகானவைகளாக இருக்குது, எவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்குது, எவ்வளோ ஒழுக்கம் உள்ளதாக இருக்குது, எவ்வளவு நல்லதாக இருக்குது, எவ்வளோ நீதி உள்ளதாக இருக்குது. இதுதான் இயேசுவினிடத்தில் அநேகரை ஈர்க்கின்றது, வசீகரிக்கின்றது. உங்கள் நற்கிரியைகள் உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே அவதூறு சுமத்துறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, இல்லாதது போலாதெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் நற்கிரியை எப்படி இருக்கணும்? உங்கள் நற்கிரியை எப்படி இருக்கணும்? வெளியில் நீங்கள் செய்கிறது வழக்குக்கு வழக்கு, வம்புக்கு வம்பு, சண்டைக்கு சண்டை, வார்த்தைக்கு வார்த்தை, கோபத்துக்கு கோபம், எரிச்சலுக்கு எரிச்சல், பழிக்கு பழி, அடிக்கு அடி. அதல்ல. உங்கள் நற்கிரியைகளை கண்டு சந்திப்பின் நாளிலே அவர்கள் தேவனை மைமைப்படுத்தும்படி நம்முடைய தாழ்மை, நம்முடைய பொறுமை, நம்முடைய உண்மை, நம்முடைய பணிவு, நம்முடைய அன்பு, நம்முடைய நடக்கைகள், அது என்ன செய்ய வேண்டுமா? அநேகரை தேவனுடைய பக்கமாக இழுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ நீங்கள் 12வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு பெரிய விமர்சனம் செய்கிறத நீங்கள் கேட்டிருக்கலாம். 24வது வசனம்,
பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இவர் ஒரு பெரிய பேயை வச்சுக்கிட்டு தான் இவர் பேயை விரட்டுறார். இவர் ஒரு மந்திரவாதி, இவர் ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி. ஒரு குட்டி சாத்தானை கையில் வச்சுக்கிட்டு இவர் இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே விமர்சனங்களை அடுக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ பொறுமையோடு பதில் சொல்கிறார். எவ்வளோ கோபம் வந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட கோவப்படவோ அல்லது அவங்களுக்கு எதிராக வார்த்தைகளை அள்ளி வீசவோ செய்யாமல் மிகுந்த நிதானமாக பொறுமையோடு பேசிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, என்னுடைய இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னுடைய சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப மெல்ல குட்டி அன்போட ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் 31, எந்த பாவமும் தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும், எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவ்வளோ மென்மையான விதத்தில் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். மந்திரவாதி வித்தை காமிக்கிறாரு, பேயை வச்சு பேயை விரட்டுறாரு, இவர் ஒரு செப்படி வித்தக்காரரு, நிறைய என்னென்னமோ சொன்னாலும் மிக நிதானத்தோடு சொல்கிறாரு, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க, அது உங்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறாரு. நல்ல மரம் நல்லதென்றால் 33 அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். அதனால தெரிஞ்சு பேசுங்க. தெரியும் இயேசு கிறிஸ்து 2 பேராக தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். அவங்க போய் இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினார். அநேகர் சுகம் பெற்றார்கள். பிசாசுகள் கீழ்ப்படிந்து மிரண்டு ஓடியது. எண்ணெயை வைத்து ஜெபித்து அநேகருக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை அருளி செய்தார். அதன் கேட்கிறார், நான் இப்படி செய்கிறேன்னு வச்சு சொல்கிறீங்களே, உங்கள் பிள்ளைகள் உங்கள் ஆட்கள் நான் அனுப்புனேனே அவங்கெல்லாம் போய் கிராமங்களில் இதெல்லாம் செய்தாங்களே, எப்படி செய்தாங்க சொல்லுங்கன்னு கேட்குறார். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஆட்கள், அவங்களெல்லாம் அனுப்புனேனே கிராமத்தில். யாரால் அனுப்புனாங்க? யாரால் பிசாசுகளை துரத்தினார்கள்? அவர்களே உங்களை நியாயம் தீர்ப்பார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், பிரதிக்கிரியை. சிலர் நம்மளை விமர்சிக்கும் போது ஆகாதது போகாதது இல்லாதது பொல்லாதது எல்லாமே பேசும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி அதை நம்ம கையாளுறோம்? கோவப்படுறோமா? வார்த்தையினால் வசப்பாடுறோமா? எரிச்சலும் கோபமோட பிரஜாதிகள் இந்த விஷயத்தில் புறம்பே இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாது, நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரியாது. எனக்குள்ள கிறிஸ்து என் ஜீவனின் ரகசியமாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்து என்
ஜீவனின் ரகசியமாக இருக்கிறார். இல்லை, கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதுதான் மிகப்பெரிய ரகசியம். அது ஜனங்களுக்கு தெரியாது. அதனால் கண்டபடி அவங்க விமர்சிப்பாங்க. அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும்? உங்கள் நற்கிரியைகள், உங்கள் பொறுமை, உங்கள் தாழ்மை, உங்கள் நாவடக்கம், அவசியமானது பேசுகிறது, நீங்கள் செயல்படுற விதம், இதெல்லாம் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம் எப்படி இருக்குதோ அதிலிருந்து தான் உங்களுடைய செயல்களும் இருக்கும். நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது தேவனோட செம்மையாக நடப்பீங்கள் என்றால், தேவனிடத்தில் ரகசியமாக நீங்கள் சீரான உறவுகளை வைத்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய செயல்களும் சரியாக இருக்கும். நடக்கையும் செயலும் இடைவெளி இருக்கக்கூடாது, அதில் முரண்பாடு இருக்கக்கூடாது, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கக்கூடாது. அதனால் சீராக நடக்கணும், சரியாக இருக்கணும். அதான் காலோஸ் அகதோஸ். ஒன்று வெளியில், இன்னும் ஒன்று உள்ளுக்குள்ள. 12வது அதிகாரம் ரோமர் கழுது நிருபத்தில், ரோமர் 12வது அதிகாரத்தில் 17வது வசனம், 17 ஒரு வார்த்தை பவுல் சொல்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எப்படி செய்ய பாருங்க? யோக்கியமானவைகளை செய்ய பாருங்கள். மனுஷனுக்கு முன்னாடியும் யோக்கியமானதை செய்ய பார்க்கணுமாங்க. மற்றவன் என்ன நினச்சா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆண்டோருக்கு முன்னாடி நான் செம்மையாக இருந்தால் போதும், எனக்கு நீங்கள் எப்படி நினச்சிட்டு போங்க, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அப்படி நம்ம கவலையினமாக பொறுப்பு இல்லாமல் பேச முடியாதான். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இது வேதவசனம். சரிதானா? இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம், 3:9, 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதியுங்கள். இந்த ரோமர்லேயே 14வது அதிகாரத்தில் உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள் 14:16. ரோமர் 14:16, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதிருங்கள். உங்களை பற்றி உள்ள நல்ல அந்த சாட்சி தூஷிக்கப்படாதபடி உங்கள் செய்கைகள் கவர்ச்சிகரமானதாக இருக்கணும், சரியாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு புகழ சேர்க்கிறதா இருக்கணும். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதீங்க அப்படின்னு எழுதுகிறார். மனுஷனுக்கு முன்னாடி யோக்கியமானதை செய்ய நாடுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 8:20-21, எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுறோம். நாம் யோசித்து பாருங்கள், மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுறோமா? நம்மளை குறித்து என்ன பேசுவாங்க?
பைப்படியில் ஒரு சண்டை வந்துருச்சு, ரேஷன் கடையில் ஒரு சண்டை வந்துருச்சு, வேலைக்கு போன இடத்துல ஒரு சண்டை வந்துருச்சு. நாம் எப்படி நடந்துக்கிறோம்? நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க, ஒரு அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, நம்ம மேலே ஒரு வீண் பழியை போட்டாங்க, அல்லது நம்ம மேலே ஒரு புகார் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் நடந்து கொள்ளுவீங்க? உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்கள் பிரதிக்கிரியை எப்படி இருக்கும்? நீங்கள் யார்? நீங்கள் கர்த்தரோடு எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்கும் உங்களுக்கு என்ன உறவு இருக்குதுங்கிறது உங்கள் செயல்பாடுகளில் அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நாம் கிறிஸ்தவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இயேசுநாதரை தான் கும்பிடுறேங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி செயல்படுவீங்க அந்த மாதிரி நேரத்தில்? அங்கே தான் இருக்குது. தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவீங்களா? அது சந்திப்பின் நாளில் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவாங்களா? அவங்க ஒரு நாள் சொல்லுவாங்களா, எங்கேயாவது போய் ஒரு நாள் ஒரு உணர்வு வரும்போது யாரோ ஒருவர் அவங்கள சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களா, எனக்கு ஒரு அம்மாவை தெரியும், நான் பார்த்ததில் அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க, அவங்க ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேசுகிறதே இல்லை, எத்தனையோ நேரம் அவங்க எல்லாரும் கோவப்பட்டாலும் நான் அவங்க கூட வேலை செஞ்சுருக்கிறேன், அவங்க ஒரு நாள் வாயில் கெட்ட வார்த்தை பேசலை, ரொம்ப பொறுமையாக நடந்தாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என் கூட வேலை செஞ்சாங்க, அவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவங்க, அவங்க கைக்கூலி வாங்க மாட்டாங்க, அவங்க வீண் புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க. ஒரு சந்திப்பினால் தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தும் போது உங்களை அவங்க நினச்சி தேவனிடத்தில் வருவாங்களா? எனக்கு ஒருத்தர் ஞாபகம் இருக்குது, என் கூட வேலை செஞ்சாங்க, ஒரு நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்கள பற்றி? யோசிச்சு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களை நிறைய அக்கிரமக்காரன்னு நிறையா பேசலாம். தாவீதை ஒரு நாள் சொல்லிட்டாங்க, சதி பண்ணி தான் கொன்னார். யாரை? அப்னேரை அப்படின்னு அவர் மேலே பழி வந்தது. ஆனால் அந்த மனுஷன், நான் அதுக்கு பொறுப்பு இல்லை, நான் சதி பண்ணவே இல்லைங்கிறத வாழ்க்கையில் நிரூபித்தார். அப்னேருக்காக ஒரு பெரிய புலம்பல் செய்தார். அப்னேரே, ஒரு மதிகட்டவன் சாகிற மாதிரி நீ செத்துட்டியப்பா, உன் கை எவ்வளோ வல்லமையான சாமர்த்தியமான கை, உன் கையில் உள்ள ஆயுதம் எவ்வளோ வல்லமையானது நிறைய சொன்னார் பொது இடத்துல. சதிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் சதி பண்ணலை அப்படிங்கிறத அவர் நிரூபித்தார். அதை ஜனங்கள் பார்த்தாங்க. அவருடைய நோக்கம், அவருடைய செயல்பாடுகள். தப்பாக பேசுனவங்க கூட பிறகு நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குது, ஆனால் அவர் அப்படி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் வாழ்கிற இடத்துல, உங்கள் கிராமத்தில், உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் சொந்த சூழ்நிலைகளில் அக்கம் பக்கம் உங்களை பற்றி என்ன பேசுவாங்க? நீங்கள் கொடுக்கல் வாங்கலாம் செய்கிறீங்க, உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? வாங்கிட்டு திருப்பி தரலன்னு சொல்ல போகிறாங்களா? அடிக்கடி நிறைய பொய் பேசுகிறவங்கன்னு சொல்லுவாங்களா உங்களை பற்றி? இல்லை நேர்மை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை நன்றி கெட்டவங்கன்னு சொல்லுவாங்களா? இல்லை ஒழுக்கக்கேடானவங்கன்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் சொன்னால் கூட அந்த சொல்கிற இடங்களில் உங்கள் வாழ்க்கையினால் நான் அப்படி கிடையாதுங்கிறத நிரூபிக்க முடியுமா உங்களுக்கு? வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால். உங்கள் வாழ்க்கை அதை நிரூபிக்கணும். இல்லை, ஒரு நாள் அவங்க சொல்லணும், ஒரு சந்திப்பின் நாள், எங்கேயோ உங்களுக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்லும்போது, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படின்னு உங்களை நினைக்க முடியுமா? அவங்க ரொம்ப முக்கியம் இல்லை? எவ்வளோ பொறுப்புள்ளவங்க நாம், எவ்வளோ பொறுப்பாக நம்ம நடக்க வேண்டியிருக்கு. நாங்கள் இருக்கிற வீட்லேயும், நான் இருக்கிற வீட்லேயும் சுத்தலையும் இருக்காங்க, அவங்க எல்லாம் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. யாரும் வேற கிறிஸ்தவங்க இல்லை. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சாட்சி விளங்கணுமே. இவங்க நம்ம கூட இதில் கலந்துக்கிறவங்க கிடையாது, இவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள்.
ஒவ்வொரு என்னுடைய செயலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் வண்டி கொண்டு போய் வைக்கும்போது எப்படி வைக்கிறேன், அதில் கூட நான் கவனம் செலுத்துகிறேன். ஒழுங்கீனமாக வச்சிடக்கூடாது. பாருங்க, இப்படி இந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாதேன்னு ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அங்கே கொஞ்சம் பிள்ளைகள் திடீர்னு வந்து விளையாடுவாங்க. பாரு, பிள்ளைகள்லாம் இருக்கிறது தெரியாமல் இந்த ஆள் இந்த மாதிரி நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிடக்கூடாதேன்னு அதில் கவனமாக இருக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் நான் கவனமாக இருக்கிறேன். ஏன்னா என்னை குறித்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் என்னை குறித்து ஒரு சாட்சி போய்கிட்டே இருக்குது. அவங்க வாசித்துக்கிட்டே இருக்கிறாங்களே. ஒரு நாள் சந்திப்பின் நாள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நினைவு வருமா, இப்படி ஒருத்தர் இருந்தார் எங்கள் வீட்டு பக்கத்தில், அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லணுமே. எவ்வளோ ஒரு பொறுப்புள்ள ஒரு வாழ்க்கை. இதைத்தான் வேதம் சொல்லுது. உங்களை பல்வேறு விதமாக தூஷிப்பாங்க, விமர்சனங்கள் நிறைய செய்வாங்க. they will slander you, they will spread rumors. ஆனால் நீ உன்னுடைய நடக்கையினால நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் நற்கிரியைகளை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பாருங்க. தூஷிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன நன்மை செய்ய முடியும்? மற்றவர்கள் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதீங்க, நன்மை செய்யுங்க. இதுதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு. நன்மை செய்யுங்க. ஒருவனுக்கு மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். மத்தேயு 5:39 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்படியெல்லாம் பேசுகிறாங்களா, உடனே மூஞ்சை தூக்கிட்டு முகரையை காமிச்சிட்டு யாரும் இனிமே பேசவே கூடாது அப்படின்னு நீங்கள் அவங்க பார்த்த உடனே இப்படி திரும்பிக்கிறது, இங்கே வந்துட்டாங்கன்னா இப்படி திரும்பிக்கிறது, இப்படியே போனீங்கன்னா எப்படிங்க? அடுத்த வீடு தான், அவங்க வெளியே பார்த்துட்டாங்கன்னா உடனே உள்ளே ஓடிடுறது. இப்படி தானே நம்ம செய்வோம். ஏன் நம்மளை பற்றி அந்த அவங்க வீட்டில் போய் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்கள பார்த்து ஒரு அன்பாக சிரிக்க முடியாதா? உங்களுக்குள்ள மாற்றம் இருந்தால் தான் வெளியிலையும் செயலாக அது மாறும். உள்ள வெளியே. உங்கள் உள்ளுக்குள்ள நல்லா இல்லைன்னா உங்களுக்குள்ள வீம்பு, வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் தான் நிறையா இருக்கும். அப்புறம் அவங்கள பார்த்த உடனே நீங்கள் பேச மாட்டீங்க. உங்கள் 2 பேருக்கு நேரடியாக சண்டை நடக்கலை, ஆனால் இப்போ கேள்விப்பட்டீங்க இவங்க போய் அவங்கள்ட்ட இப்படி சொல்லிட்டாங்க உங்களை பற்றி. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப உடனே முகமெல்லாம் வீங்கி போயிடுது. அவங்கள அடுத்த முறை பார்த்துட்டா போச்சு, அடுத்தடுத்த வீடு பேசுறதில்ல. அவங்க வெளியே வந்தாங்கன்னா இவங்க உள்ளே போயிடுறது. அவங்களாம் நினைப்பாங்க, எதுக்குன்னு தெரியலையே, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது அவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, இவன் பேசவே மாட்டேங்கிறான், பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒதுங்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் சண்டை வரும். அப்படி தானே? அன்றைக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டு உடைப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. அவனுக்கு திருப்பி காட்டு. யார் ஓங்கி வந்து சொல்லி வச்சு அடிக்க போறா நம்மளை? ஆனால் இந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க. திடீர்னு நம்ம அப்படியே சந்தைக்கு போயிட்டு வந்திருப்போம், வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம், அந்த அக்கா உங்களை பற்றி என்னமெல்லாம் சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, போச்சு. இதாங்க கன்னத்தில் அரைஞ்சது. உடனே நமக்கு என்ன வருது? சுருக்குன்னு வருது. அப்படியா, என்னை பற்றி சொன்னாங்களா? எல்லாரையும் போல தானே நடக்கிறோம். என்னைக்கு நம்ம மறுகன்னத்தை அவங்களுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு காமிச்சோம்? நம்ம கொடுக்கறதில்லை. யாரும் சொல்லிட்டு அடிக்க மாட்டாங்க. நான் அடிக்க போகிறேன், நீ ரெடியாக நில்லு அப்படின்னா சரியா, ஏசுநாதர் சொல்லியிருக்காரு அடுத்த காமிக்க, நான் ரெடியாக நிற்கிறேன். இது திட்டமிட்டு யாரும் செய்கிறது இல்லைங்க. திட்டமிடாமல் கிடைக்கும், எதிர்பாராமல் நடக்கிறது தான். அப்போ உனக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். காலையிலே எழும்பி பல்லு விளக்குறதுக்கு நீங்கள் பர்பஸையை பிதுக்கியிருப்பீங்க. அப்போது வெள்ளையாகவோ சகப்பாகவோ
பசை வந்திருக்கும், அப்படிதானே? சரி, அதை எடுத்து நீங்கள் பல்ல விளக்கிட்டீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதோ அதான் வரும். ஒருவேளை அதில் பழைய சாம்பார் ஊற்றி வச்சுருந்தான், கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்க, ஆனால் ஒரு பழைய சாம்பார் ஊற்றி கெட்டு போன சாம்பார், அது துரு 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 துருன்னு வந்துருச்சுன்னு வைங்க, என்ன இருக்குதா அதானே வரும். நீங்கள் அதுகிட்ட கோவப்பட்டு என்ன செய்கிறது? உங்கள்கிட்டையும் என்ன இருக்குதோ அதான் வரும். உங்களை இப்படி மாதிரி பிதுக்கும் போது, ப்ரெஸ் பண்ணும்போது, நெருக்கும் போது ஆண்டவர் நிறைய பேரை இப்படி நெருக்கிறதுக்கு விட்டு கொடுக்குறார், உங்களை பிசுக்கிறது. அப்போது உங்களுக்குள்ளே இருந்து என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் அறியணுங்கிறதுக்காகவே ஆண்டவர் அனுமதிக்கிறார். உன் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நீ அறியணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதுக்காகவே அநேக சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறார். உனக்குள்ள கோபம் இருக்குது, உனக்குள்ள எரிச்சல் இருக்குது, உனக்குள்ள தற்புகழ்ச்சி இருக்குது, உனக்குள்ள பெருமை இருக்குது, உனக்குள்ள எல்லாமே இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே நிறைய பேரை அமுக்க விடுறார். உடனே நமக்குள்ள அந்த கோபம் வந்துடுது, அந்த எரிச்சல் வந்துடுது, அந்த புகைச்சல் வந்துடுது, வார்த்தை சும்மா கடாமுடான்னு வந்துடுது, பொறுமை இழந்துடுறோம், நிதானத்தை இழந்துடுறோம். யோசிப்போம். ஆண்டவர் நம்மளை மாற்றணும்னு விரும்புகிறார். அதனால் நீங்கள் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கட்டும், என்னை பற்றி இப்படி இல்லாததை சொல்லிட்டாங்க, பரவாயில்ல, இதுக்காக நான் நன்றி சொல்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்க, அவங்க புரியும்படி செய்யுங்க, அவங்க உங்களை அறியணும். ஆண்டவரே, நான் சண்டை போடக்கூடாது, நான் எதிர்த்து நிற்கக்கூடாது, நான் போய் மோதக்கூடாது, எனக்கு நாவடக்கம் கொடுங்க, எனக்கு அன்பை கொடுங்க, எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு தாழ்மையை தாங்க, நல்ல நடக்க, அன்போடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுப்பார். மாற்றுங்க, நாளுக்கு நாள் மாறுங்க. நம்ம ரொம்ப பொறுப்புள்ளவங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டியவங்க. நீங்கள் சாதாரணமாக நடந்துக்கிடாதீங்க. இதுதான் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய விதம். வாயினால் சொல்கிறது எப்போதும் முடியாது. ஏன்னா பக்கத்து வீடு சொல்லிவிட்டு நம்ம வண்டவாளமெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையினால் வெளிப்படுத்துங்க, வாழ்க்கையினால் வெளிப்படுத்துங்க. தூரம் இருக்கிறவங்களுக்கு கூட இயேசுவை பற்றி சொல்லலாம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எப்படி இயேசுவை பற்றி சொல்லுவீங்க? வாழ்க்கையினால். உங்களை அவங்க மறக்கவே கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு செயலும் அவங்களுடைய நினைவில் நிற்கணும். நம்ம சின்ன 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 விஷயங்களுக்காக சண்டை போட்டு சச்சரவு பண்ணி சமாதானத்தை இழந்து நம்முடைய நற்சாட்சியை நம்ம கெடுத்துக்கிட்டா, சந்திப்பின் நாளில் ஒரு நாள் அவங்கள தேவன் சந்திக்கணுமே. அது ரொம்ப முக்கியமானது. ஜெபமும் பண்ணணும் அந்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்காக. இப்படி செய்தால் இந்தியா சீக்கிரமாக தேவனுடைய பக்கமாக திரும்பும். இதை யாரும் எதிர்க்க முடியாது. இதுதான் சுவிசேஷத்தை பரப்புறது, சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது. நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த விதமாக என்ன சட்டம் போட்டாலும் என் வாழ்க்கையின் மூலமாக நான் இயேசுவை அறிவிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்களே எனக்கு சாட்சிகள் அப்படின்னு சொன்னதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்வோம். பொறுப்புள்ள இந்த வாழ்க்கையை பொறுப்போடு கூட நம்ம நடப்போம். இயேசுவை மற்றவங்க நம்முடைய நற்கிரியைகள்னால, நம்முடைய நல்ல வாழ்க்கையினால் அவரை அவங்க தெரிஞ்சுக்கணும். கவனம் நம்ம மேலே இல்லை, இயேசுவின் மேலே போகும்.